பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 1 வசனம் 2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இங்கே எஸ்ரா எழுதுகிற இந்த புஸ்தகத்தில் கோரேசின் ராஜா என்கிற அந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா ஒருவேளை தேவனை அறியாத ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் தேவனுடைய ஆவி ஏவுகிற பொழுது அவன் பேச ஆரம்பிக்க சொல்கிறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துள்ளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படியாக எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு பிரஜாதியுடைய வாயிலிருந்து தேவன் அறியாதவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரலோகத்தின் தேவன் என்ற வார்த்தை வருகிறது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. அப்படிப்பட்டவர் சொல்கிறார், அவருக்காக நான் ஆலயத்தை கட்ட வேண்டும், எருசலேமிலே நான் ஆலயத்தை கட்டும்படியாக எனக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு யார் கட்டளை கொடுக்க முடியும்? ஒருவேளை அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள், கீழே உள்ள அதிகாரிகளுக்கு கட்டளை கொடுக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ராஜாவானவர், பிரதமரானவர், முதலமைச்சரானவர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம், வேறு எந்த மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு அவங்க தேவன் அறியாதவர்கள், நம்முடைய பார்வைக்கு அவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்தான் ஏற்படுத்தின ராஜா, அவர்தான் உண்டாக்கின ராஜா. அவரே தள்ளுகிறவர், அவரே நிறுத்துகிறவர், அவரே சிங்காசனத்தில் அமர வைக்கிறவர், அவரே சிங்காசனத்தை விட்டு கீழே தள்ளுகிறவர். ரெண்டுமே அவருக்கு உரிய அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இங்கே ராஜ்யத்தில் உள்ள எல்லாவற்றும் எனக்கு தந்துள்ளினார். நான் ராஜாவாக ஆகிறதற்கு பரலோகத்தின் தேவன்தான் காரணம் என்று ஒத்துக்கொள்கிறார். நான் ராஜாவாகனது என்னுடைய காரியத்தில் அல்ல, என் திறமையில் அல்ல. நான் ராஜாவாக வந்ததற்கு காரணம் என் பரலோகத்தின் தேவனானவர். அவரே நான் ராஜாவாக ஆகும்படியாக அவர் செய்தார். ஆகவே தான் எனக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார், நீ எருசலேமில் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும், அல்லது அதற்காக காரியத்தை நீ செயல்படுத்த வேண்டும். ஆலயத்தை கட்டும் பொறுப்பு உன்னுடையது, அலங்கத்தை கட்டும் பொறுப்பு உன்னுடையது, மக்களை போக வைப்பது அது உன்னுடைய பொறுப்பு, அதற்கான பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் சந்திப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி தேவன் அவருக்கு திருவுளம் பற்றுகிறார். தேவனுடைய ஆவி அவரை ஏவுதல் பண்ணினது, தேவனுடைய ஆவி அவரை உற்சாகப்படுத்தியது, தேவனுடைய ஆவி அவரை போகும்படியாக செயல்பட வைத்தது. அதுதான் பார்க்கிறோம். ஆக செயல்பட வைத்த அந்த தேவனுடைய ஆவியானவர் அவர் வேலை செய்ய செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போது ஒரு மனுஷன் சரீரத்தில் செயல்படுகிற செயல்பாடு ஆவியிலிருந்து எழும்புகிறது தான் சரீரம் செய்கிறது. ஆவியில் உள்ளான மனுஷன் எதை செய்ய நினைத்து ஏவுதல் வருகிறதோ அதைத்தான் சரீரம் செய்கிறது என்று பார்க்கிறோம். ஒருவனுடைய உள்ளத்தில் அசுத்தாவி கிரியை செய்தால் அவனுடைய சரீரத்தின் செயல்பாடு அதற்கேற்றவாறே இருக்கும். தேவனுடைய ஆவி செயல்பட்டால் அதற்கேற்ற காரியம் அல்லது அதற்கேற்ற தேவனுடைய ஆவியானுடைய செயல்பாடு அதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே தான் தேவன் ஆவியை ஏவுகிறார், தேவன் நம்முடைய ஆவி ஏவுகிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ள செயல்படுகிற பொழுது நாம் சுவிசேஷம் தைரியமாக அறிவிக்க முடியும். நாம் பேசுகிற வார்த்தை தேவனுக்கு அடுத்த வார்த்தையாக இருக்கும். நாம் சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கு அடுத்த வார்த்தையாக இருக்கும். என்னுடைய பிரசங்க வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவன் விரும்புகிறதாக இருக்கும். ஆகவே நாம் ஏன் அநேக முறை ஜெபித்தும் நாம் பதில் பெறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது சரீரத்திலிருந்தே வருகிறதாக இருக்கலாம், அல்லது சுய சிந்தனையால் வருகிறதாக இருக்கலாம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே ஏவுகிற பொழுது இங்கே கோரேஸ் பேச ஆரம்பிக்கிறார். தேவனே பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையே பேசுகிறார், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பேசுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய ஆவியில் ஏற்படுற பொழுது, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிற பொழுது, நாம் பேசுகிற, ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, பாடலை பாடுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாமே தேவனாலே இருந்து வரும், தேவன் விரும்புகிறதாக வரும். ஆகவே கோரேஸ் தேவன் அறியாது இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது.
தேவனுடைய செய்கை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. தேவாலயத்தின் கட்டுமான காரியங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவி கோரை செய்வினது போல நம்முடைய ஆவியும் கர்த்தர் ஏவுவார். நாமும் சென்று கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்களும் ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுற பணியில் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கட்டளை அன்றைக்கு கோரேஸ் வந்தது போல் இன்றைக்கு உம்முடைய கட்டளை எங்களுக்கு நிறைவேறுகிறது. நாங்கள் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீரோ எங்களுக்கு சொல்லும், அடியேன் கேட்குறோம். உங்களுடைய கருத்தில் தாழ்த்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.